அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான குடல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம குடல் செய்ய போகிறோம். குடல் குழம்பு செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு குடல் வந்துட்டு நான் 1/2 கிலோ குடல் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு 2-3 தடவை ஃப்ளோயிங் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்குறேங்க. மஞ்சத்தூள் போட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன் குடல். இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு மசால் அரைக்கிறக்கும் குழம்பு தாளிக்கிறக்குங்க. மட்டன் மசாலுங்க. இது வந்துட்டு கடையில் விற்கிற மட்டன் மசால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு தனி மிளகாத்தூள். இது வந்துட்டு கறி மசால் தூளுங்க. அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் வந்துட்டு நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் வந்துட்டு மல்லித்தூள் போட்டு லைட்டாக வந்துட்டு வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம மல்லித்தூள் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்துட்டு சிம்லே வச்சுக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். வறுத்ததை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு மல்லித்தூளை. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ வந்துட்டு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சின்ன மூடியாக பார்த்து அரை மூடி சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய், வெங்காயம், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கறி மசால் பொடி, மட்டன் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மசால் வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. தாளித்து விடுறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பில், சின்ன வெங்காயத்தை நல்லா 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ குழம்பு பண்ணிடலாம். நாங்கள் குக்கரில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சமாக சோம்பு, பட்டை சேர்த்துக்கிட்டாங்க. பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் கருவேப்பில் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ குடல் சேர்த்துடலாம். குடல் சேர்த்தாச்சுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுவே வந்துட்டு தண்ணி விடும். இப்போ வந்துட்டு குடலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குடலுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வணக்கிடலாங்க. மசாலா சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தாங்க கலந்து வச்சுருக்கேன். சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றங்காட்டி. இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. மேலால் வந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. 6 விசில் வந்துருச்சுங்க. பாருங்கள், குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக. இப்போ வந்துட்டு மேலால் கொத்தமல்லி தூவிக்கலாம். பப்பு கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர். இந்த குடல் குழம்பு வந்துட்டு டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா வந்துட்டு தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. சாப்பாடு கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கெட்டியாக வச்சுக்கோங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான குடல் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பப்பூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.